ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் பாசிப்பயிறு மட்டும் அவிச்சாச்சு. பாசிப்பயிறு அவிச்சு ஒரு முட்டை அதோட வச்சு காலை டிஃபன் முடிச்சாச்சு. சிம்பிளாக முடிக்கணும்னா இப்படி தான். ஏதாவது நிறையா வேலை இருக்கிற அன்றைக்கி இப்படி சிம்பிளாக முடித்து அந்த முட்டையும் பயிர் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும். அதனால் அதை முடிச்சாச்சு. இப்போ வந்து துணியெல்லாம் அலசி போட்டாச்சு. ஏன்னா அந்த அதாவது கடைசி வெள்ளி ஆடிக்கு, அதனால் ஒவ்வொரு வேலையாக நிறையா பார்க்கணுங்கிறதுனால பாசிப்பயிரை வச்சு முட்டையை வச்சாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து வாங்கினோம்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட மழை நேரத்தில் துணி காய போட்டுக்கலாங்கிறனால நல்லா வாங்கினது நல்லா யூஸாக இருக்குது. இப்போ முடிஞ்சிருச்சு. மதியத்துக்கு சாப்பாடு வந்து ரசம் வச்சு பருப்பு மட்டும் பருப்பு கடைஞ்சி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதோடு வச்சுட்டு விளக்கு எல்லாமே எடுத்து கழுவுவோன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கழுவுனா தான் கழுவி முடிச்சுட்டு அப்புறமா ஒற்றை தட்டிக்கிடலான்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் எடுத்து நல்லா கழுவி எடுத்தாச்சு. எதுக்கு வர வர கையில் வலி இருக்கிறதுனால இந்தளவு தான் என்னால் கழுவ முடிஞ்சிச்சு. முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மங்கலாக தான் இருக்கும். இருந்தாலும் அவ்வளோதான் கழுவுன்ட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு நான் கழுவிக்கிடலான்ட்டு இந்த மாதிரி கழுவியாச்சு எடுத்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னும் ஒட்டடை அடிக்கணும், வீடெல்லாம் கழுவணும். ஏன்னா ஆடி மாதத்தில் இது கடைசி வெள்ளி. எல்லாமே கோயில்கள் எல்லாமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது இந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சுட்டு இப்போ எல்லாம் போட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இதை எடுத்து வச்சாச்சு. அப்புறமா வேலையை பார்த்துக்கலான்ட்டு இது வந்து கழுவி எடுத்தாச்சுன்னா உடனேவும் எண்ணெய் ஊற்றி போட்டு வச்சிடணும். அப்போ தான் நல்லது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.